Welcome to this maths class. 600 second chapter lines and anglesல 2.9 மெஷரிங் ஆங்கிள்ஸ் தான் லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ வர நம்ம 2 ஆங்கிள்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது ஒரு ஆங்கிளை விட இன்னொரு ஆங்கிள் வந்து எவ்வளோ பிக் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்ஸ் நம்பர் மூலமாக கரெக்டாக நம்மளால் கம்பேர் பண்ண முடியுமா? ரெண்டு ஆங்கிள்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சர்க்கிளை வந்து யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஃபுல் டர்ன் அது சர்க்கிளை பேஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணோம். ஹாஃப் டர்ன் ஸ்ட்ரைட் ஆங்கிள், தென் குவார்ட்டர் டர்ன் ரைட் ஆங்கிள், இது எல்லாமே நம்ம வந்து சர்க்கிளை பேஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணோம். இதே சர்க்கிளை நம்ம ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கும் அசைன் பண்ண முடியுமா? ஆங்கிள்ஸை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து ஒரு ஐடியாவோட வந்தாங்க. அவங்க சர்க்கிளில் இருக்கிற சென்ட்ரல் ஆங்கிளை வந்து 360 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தாங்க. இப்போ இதில் வந்து கிளியராக தெரியும், ஒரு சர்க்கிள் இருக்குது, இதோட சென்ட்ரல் ஆங்கிளை வந்து 360 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது, ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஒரு 10 யூனிட்ஸ் இருக்குது. 0 to 10ல் 10 யூனிட்ஸ், 10 to 20 10 யூனிட்ஸ், 20 to 30 10 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 360 யூனிட்ஸ் இருக்குது. இதை வந்து 1 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து ரைட் பண்ணலாம் 1 டிகிரி அப்படின்னு. இந்த யூனிட்டை நம்ம எந்த விதமான ஆங்கிளையும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். இதில் சர்க்கிளோட எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? இதில் இந்த ஆங்கிளில் வந்து 30 யூனிட்ஸ் இருக்குது. இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 30 லைன்ஸ் இருக்கும். இதில் 30 யூனிட்ஸ் ஆஃப் 1 டிகிரி ஆங்கிள் இருக்குது. அப்போ இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம 30 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். It contains 30 units of 1 degree angle, and so we say that its angle measure is 30 degree. Measures of different angles. What is the measure of a full turn in degrees? இந்த full turn எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் டர்ன். சர்க்கிளோட சென்டர் ஆங்கிளை 360 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணிக்கிறதுனால இந்த ஃபுல் டர்னோட ஆங்கிள் வந்து என்ன கிடைக்கும் நமக்கு? 360 டிகிரி. ஸ்ட்ரைட் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்ன டிகிரிஸில் அப்படின்னா, இப்போ இதுதான் ஸ்ட்ரைட் லைனு. இப்போ ஸ்ட்ரைட் லைன் மேலே ஸ்ட்ரைட் ஆங்கிள் இருக்குது. இந்த ஸ்ட்ரைட் ஆங்கிள்ங்கிறது என்னது? ஹாஃப் ஆஃப் ஃபுல் டர்ன். அப்போது ஃபுல் டர்ன் 360 டிகிரினா ஸ்ட்ரைட் ஆங்கிள் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கும்? 180 யூனிட்ஸ் இருக்கும். தட் இஸ் 180 டிகிரி. ஸ்ட்ரைட் ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. குவார்ட்டர் டர்ன், தட் இஸ் ரைட் ஆங்கிளை கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து என்னது? ஹாஃப் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆங்கிள். இல்லைன்னா 2 ரைட் ஆங்கிள் சேர்ந்து தான் ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் இருக்குது. அப்போ ஹாஃப் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னா 180ல் பாதி தான் வந்து ரைட் ஆங்கிளுக்கு இருக்க முடியும். ஸோ தட் இஸ் 90 யூனிட்ஸ். என்ன சொல்லுவோம்? இதை 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்ன? 90 டிகிரி. ஸ்ட்ரைட் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்ன? 180 டிகிரி. ஃபுல் ஆங்கிள் வந்து என்னது? 360 டிகிரி. எ பிஞ்ச் ஆஃப் ஹிஸ்ட்ரி. 360ங்கிற நம்பரை பற்றின ஹிஸ்ட்ரி தான். இப்போ வந்து ஒரு ஃபுல் டர்னை வந்து நம்ம வந்து 360 டிவைட் பண்ணுறோம். எதனால் 360ங்கிற நம்பரை யூஸ் பண்ணுறாங்க? அந்த ரீசன் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக தெரியலனா கூட ஏன்ஷியன் டயத்தில் வந்துட்டு இந்த 360ங்கிற நம்பரை பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரிக்வேதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் வேதா. 360 ஸ்போக்ஸ் உள்ள ஒரு வீலை பற்றி அந்த ரிக்வேதாவில் வந்து சொல்லியிருக்காங்க. 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள நிறைய ஏன்ஷியன் கேலண்டர்ஸில், அதாவது இந்தியா, பெர்சியா, பாபிலோனியா, எஜிப்ட் இந்த மாதிரி கண்ட்ரிஸோட ஓல்டு கேலண்டர்ஸில் வந்துட்டு ஒரு இயருக்கு வந்து 360 டேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பாபிலோனியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து அடிக்கடி டிவிஷன்ஸ் ஆஃப் 60 அண்ட் 360 செக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. தட் இஸ் கவுண்டிங் பை 60s. நவடேஸ் நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் சிஸ்டம் வந்து டெசிமல் சிஸ்டம். அதாவது 0 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு 9 10 நம்பர்ஸை ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து டெசிமல் சிஸ்டம். மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து இந்த 360யோட ஹிஸ்ட்ரினால் மட்டும் அதை யூஸ் பண்ணலை. அவங்க அதை லைக் பண்ணி கண்டினியூ பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, 360ங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் which can be divisible by then all numbers up to 10 aside from 7. அதாவது except 7, 1 2 3 4 5 6 8 9 10 இந்த நம்பர்ஸால் இது டிவைட் ஆகும். ஸோ இதனால் நம்ம வந்து சர்க்கிளில் வந்து இத்தனை நம்பர்ஸ் ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம வந்து பிரிக்க முடியும்.
ஒவ்வொரு பார்ட்லேயும் ஹோல் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் வந்து இருக்கும். அதோட 360ங்கிறது 12ஆலையும் டிவைட் ஆகுது. 12ங்கிறது என்னது? த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் இயர். ஒரு இயரில் எத்தனை மந்த்ஸ் இருக்குது? 12 மந்த்ஸ் இருக்குது. 24ஆலையும் டிவைட் ஆகுது. த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன் ஏ டே. ஒரு டேயில் 24 ஹவர்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 360ங்கிற நம்பரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆக்கிடுச்சு. த சர்க்கிள் ஹேஸ் பீன் டிவைடட் இன்டு 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10 and 12 parts below. What are the degree measures of the resulting angles? Write the degree measures down near the indicated angles. இது கீழே இருக்க சர்க்கிள்ஸை ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம ரிசல்ட்டிங் ஆங்கிளை வந்து டிகிரியில் வந்து எழுதணும். அது இண்டிகேட்டட் ஆங்கிள், அதாவது மார்க் பண்ணியிருக்க ஆங்கிளுக்கு பக்கத்தில் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து ஃபுல் ஆங்கிள். ஸோ த ஆங்கிள் இஸ் 360 டிகிரி. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளை வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் டிவைடட் பை 2, 180 டிகிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் சர்க்கிளில் 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அப்போது 360யை 3ஆல் டிவைட் பண்ணணும். இட் இஸ் 120 டிகிரி. நெக்ஸ்ட் சர்க்கிளில் 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 360 டிவைடட் பை 4, 90 டிகிரி ரைட் ஆங்கிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் சர்க்கிளில் 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் ஆங்கிள் 360யை நம்ம வந்து 5ஆல் டிவைட் பண்ணணும். 72 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் சர்க்கிளில் வந்துட்டு 6 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 360 டிவைடட் பை 6, 60 டிகிரி கிடைக்கும். ஒவ்வொரு பார்ட்டுமே 60 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன், இந்த சர்க்கிளில் 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 360 டிவைடட் பை 8, 45 டிகிரி. நெக்ஸ்ட் சர்க்கிள் 9 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 360 divided by 9, 40 degree. Next 10 equal parts அந்த சர்க்கிளை பிரிச்சிருக்காங்க. ஸோ 360 divided by 10, ஸோ 36 degree. நெக்ஸ்ட் சர்க்கிளை 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 360 divided by 12, that is 30 degree. 360 டிகிரியை சர்க்கிளை வந்து எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்களோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஆங்கிள் வந்து கிடச்சிடும். டிகிரி மெஷர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். மற்ற ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம ப்ரொட்ராக்டர் அப்படிங்கிற டூலை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரொட்ராக்டருங்கிறது வந்து இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிளாக இருக்கலாம், 360 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகி, ஆர் இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளாக 180 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகி இருக்கும். அன்லேபிள்டு ப்ரொட்ராக்டர், இதுதான் வந்து ப்ரொட்ராக்டர். இதில் வந்து எந்த நம்பர்ஸும் மார்க் பண்ணலை, அதனால தான் இது அன்லேபிள்டு ப்ரொட்ராக்டர்னு சொல்கிறோம். இந்த சென்டர் ஆங்கிள் வந்து 180 யூனிட்ஸால் டிவைட் ஆகிருக்கு. ஒவ்வொரு யூனிட்டும் 1 டிகிரி. இதில் வந்து பார்ட் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் நமக்கு விசிபிளாக தெரியுது இந்த ப்ரொட்ராக்டரில். இப்போ வந்து ரைட் மோஸ்ட் பேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு லாங் மார்க்கும் 10 டிகிரியை மென்ஷன் பண்ணுது. இந்த மீடியம் சைஸ்ட் மார்க் வந்து எவ்ரி 5 டிகிரிக்கு அப்புறமும் வருது. இந்த சின்ன லைன் வந்து 1 டிகிரியை வந்து மார்க் பண்ணுது. ஸோ இந்த லாங் மார்க் இடையில உள்ளது வந்து 10 டிகிரி. எவ்ரி 10 டிகிரிக்கு ஒருக்க லாங் மார்க் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஃபிகர் இட் அவுட். ரைட் த மெஷர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் KAL. இப்போது ப்ரொட்ராக்டர் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. இப்போது இந்த வேர்டெக்ஸ் A, இந்த KAL அப்படிங்கிற ஆங்கிளில் ஏங்கிறது என்னது? வேர்டெக்ஸ். அந்த ஏங்கிற வேர்டெக்ஸும் ப்ரொட்ராக்டரோட சென்டரும் கோயின்சைடாக இருக்குது. ஆங்கிள் KAL அப்படிங்கிறது KAக்கும் AL இடையில் இருக்கிற ஆங்கிள். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆங்கிள் KAL. இப்போ இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது? லாங் மார்க் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு லாங் மார்க்கும் 10. அப்போது இந்த லாங் மார்க்குக்கும் இந்த லாங் மார்க்கும் இடையில வந்து ஒவ்வொரு லாங் மார்க்கும் வந்து 10 இல்லையா, அந்த இருக்குது. ஸோ ஒவ்வொரு லாங் மார்க்கும் இடையில இருக்கிறது வந்து 10 யூனிட்ஸ், 10 டிகிரின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10, இந்த
நெக்ஸ்ட் வந்து 10. அப்போ டோட்டல் எத்தனை டிகிரி இருக்குது? 30 டிகிரி இருக்குது. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க ஆங்கிள் KL is equal to 30 டிகிரி. Making use of the medium sized and large sized marks, is it possible to count the number of units in 5s or 10s? இப்போ 10ஸில் தான் நம்ம கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம், 5ஸ்லேயும் நம்மளால் கவுண்ட் பண்ணி எழுத முடியும். ஆங்கிள் WAL ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ WAL அப்படிங்கிறதுல வந்து வேர்டெக்ஸ் வந்து A, WAக்கும் ALக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எவ்ரி லாங் மார்க் கவுண்ட் பண்ணலாம். This is 10, this one is 10, 10, 10, 10. Total எவ்வளோ வருது? 50 வருது. So angle is what? 50. Angle WAL is equal to 50 degree. Next வந்து C வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆங்கிள் TAK. ஏங்கிறது வெர்டெக்ஸ், TAக்கும் AKங்கிற லைனுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். ஸோ ஆங்கிள் என்ன வரும்? இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும். இப்போ கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ 12 10 டிகிரி இருக்குது. ஸோ ஆங்கிள் இஸ் வாட்? 120 டிகிரி. Angle TAK is equal to 120 degree. Labeled protector. Labeled protectorனா என்னது? நம்பர்ஸ் வந்து அதில் வந்து மார்க் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ப்ரொடெக்டரில் நம்பர்ஸ் வந்து மார்க் ஆகிருக்கு. இந்த ப்ரொடெக்டர் தான் உங்கள் ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கிற ப்ரொடெக்ட். இதனால் நம்ம நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறதுனால ஆங்கிள்ஸ் ரீட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குமா? ஆமாம், ஈஸியாக இருக்கும். லேபிள்ட் ப்ரொடெக்டரில் 2 sets ஆஃப் நம்பர் மார்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும், அதுதான் இது. இன்னொரு செட் ஆஃப் நம்பர் மார்க்ஸ் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும். எதனால் வந்து இந்த 2 sets ஆஃப் நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க? ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நேம் த டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இன் த ஃபிகர் அண்ட் ரைட் தியர் மெஷர்ஸ். இப்போது இந்த ஃபிகரில் இருக்கிற பாசிபிள் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து எழுதணும். ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி அதோட மெஷர்மெண்ட்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போஸ் 2 ஆர்ம்ஸ் வந்து இந்த பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், டுவர்ட்ஸ் லெஃப்ட். அப்போ நம்ம வந்து ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த அவுட்டர் சர்க்கிள் மெஷர்மெண்ட்டை எடுக்கணும். தட் இஸ் லெஃப்ட் டு ரைட் ஆங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுவே 2 ஆர்ம்ஸும் வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடு இருந்தது அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்டரில் வந்து ரைட் டு லெஃப்ட் இருக்கிற இன்னர் சர்க்கிள் நம்பர்ஸை வந்து மெஷர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாசிபிள் ஆங்கிள்ஸ் எல்லாம் எழுதிடலாம். ஃபஸ்ட் ஒன் ஆங்கிள் UOT. ஆங்கிள் UOT தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் ஆர்ம் OUங்கிறது வந்து 0 டிகிரி வழியாக பாஸ் ஆகுது. ஆர்ம் OT வந்து 20 டிகிரி வழியாக பாஸ் ஆகுது. அதுவே OS வந்து 50க்கும் 60க்கும் நடுவில் மீடியம் மார்க்கில் வந்து இருக்குது. ஸோ 55 வழியாக பாஸ் ஆகுது. அதுவே OR வந்து 80க்கும் 90க்கும் நடுவில் 85 வழியாக பாஸ் ஆகுது. ஸோ நமக்கு தேவை இப்போ UOT, ஆங்கிள் UOT. ஸோ 20 டிகிரி, ஆங்கிள் UOT இஸ் 20 டிகிரி. செகண்ட் ஒன் ஆங்கிள் TOS. ஆங்கிள் TOS is equal to TOS எது? இதுதான் ஆங்கிள் TOS. இப்போ ஆர்ம் OT 20 வழியாக பாஸ் ஆகுது, ஆர்ம் OS வந்து 55 வழியாக பாஸ் ஆகுது. நமக்கு தேவை இந்த போர்ஷன் ஆங்கிள் மட்டும்தான். என்ன செய்யணும்? 55லேருந்து 20 மைனஸ் பண்ணணும். ஸோ 35 டிகிரி தான். ஆங்கிள் TOS இஸ் 35 டிகிரி. ஆங்கிள் SOR ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆங்கிள் SOR. இப்போ OS ஆர்ம் வந்து 55 வழியாக பாஸ் ஆகுது,
ஓஆர்ங்கிறது 85 வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. ஸோ இந்த போர்ஷன் ஆங்கிள் வந்து நமக்கு வேணும். ஸோ என்ன வரும்? 85 minus 55, the value is 30 degree. இப்போ நமக்கு இந்த வேல்யூ என்ன கிடைக்கும்? 30 degree கிடைக்கும். ஸோ ஆங்கிள் SOR is equal to 30 degree. Fourth one, angle POQ ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த பொசிஷனுங்கிறதுனால இன்னர் சர்க்கிளில் இருக்கிற மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஓபிங்கிறது இங்கே வந்து 0ல் பாஸ் த்ரூ ஆகுது. ஓக்யூ வந்து 35ல் பாஸ் த்ரூ ஆகுது. ஆங்கிள் இஸ் 35 degree. ஸோ ஆங்கிள் POQ இஸ் ஈக்குவல் டு 35 degree. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் QOR ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் நம்ம வந்து இன்னர் சர்க்கிளுக்கு மெஷர்மெண்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ QOR என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இந்த ஆங்கிள் QOR ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து OQ வந்து 35 வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. OR வந்து நம்ம வந்து இன்னர் சர்க்கிள் மெஷர்மெண்ட் பார்க்குறதுனால இன்னர் சர்க்கிளில் மெஷர்மெண்ட் என்ன வரும்? இங்கே 90க்கும் 100க்கும் நடுவில். ஸோ இது வந்து 95 நமக்கு கிடைக்கும். இது வந்து 95. ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் பார்த்தோன்னா இதோட பொசிஷன் 85 டிகிரி, ரைட்லேருந்து லெஃப்ட் பார்த்தோன்னா இதோட பொசிஷன் 95 டிகிரி. அதை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த ஆங்கிள் 95 minus 35, that is equal to 60 degree. The value is 60 degree here. Angle QOR is 60 degree. Angle UOTயையும் angle TOSையும் கம்பைன் பண்ணால் angle UOS கிடைக்கும். OUக்கும் OSக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். இப்போ OS வந்து பாஸ் த்ரூ ஆகுது வந்து 55 டிகிரி, OU பாஸ் ஆகிறது வந்து 0 டிகிரி. ஆங்கிள் UOS ஈக்குவல் டு 55 டிகிரி. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் கம்பேர் பண்ணணும். ஆங்கிள் TOS அண்ட் ஆங்கிள் SOR என்ன கிடைக்கும்? ஆங்கிள் TOR, ஆங்கிள் TOR அது OTங்கிற ஆர்முக்கும் ORங்கிற ஆர்முக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். ஸோ OTங்கிறது வந்து 20 டிகிரி வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. ORங்கிற வந்து ஆர்ம் வந்து 85 டிகிரி வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. ஸோ நமக்கு வந்து ஆங்கிள் TOR இஸ் ஈக்குவல் டு 85 டிகிரி minus 20 degree, so value is 65 degree. Angle TOR is equal to 65 degree. Now angle SORையும் angle QORையும் கம்பைன் பண்ணால் நமக்கு வந்து ஆங்கிள் SOQ கிடைக்கும். ஆங்கிள் SOQங்கிறது OSங்கிற ஆர்முக்கும் OQங்கிற ஆர்முக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். OPங்கிறது வந்து பாஸ் த்ரூ ஆகிறது வந்து 55 டிகிரி. ப்ரொடெக்டரில் வந்து மெஷர் பண்ணுறது எல்லாமே அவுட்டர் சர்க்கிளில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு தான், தட் இஸ் லெஃப்ட் டு ரைட் இருக்க மெஷர்மெண்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். OQ வந்து பாஸ் த்ரூ ஆகிறது வந்து 145 டிகிரி. ஸோ நமக்கு ஆங்கிள் SOQ is equal to 145 degree minus 55 degree. So value என்ன கிடைக்கும்? 90 degree. So angle SOQ is equal to 90 degree. இந்த ரெண்டு ஆங்கிளையும் கம்பைன் பண்ணால், அதாவது ஆங்கிள் QORையும் ஆங்கிள் POQயும் கம்பைன் பண்ணால் நமக்கு வந்து ஆங்கிள் ROP கிடைக்கும். ROPங்கிறது ORங்கிற ஆர்முக்கும் OPங்கிற ஆர்முக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். இப்போ OP வந்து 180 டிகிரி வழியாக பாஸ் த்ரூ ஆகுது, ORங்கிறது வந்து 85 டிகிரி வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. ஸோ ஆங்கிள் ROP is equal to 180 degree minus 85 degree. So the value is 95 degree. Angle ROP is equal to 95 degree.
நெக்ஸ்ட்டு 3 ஆங்கிளாக கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3யும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். இந்த 3 கம்பைன் பண்ணால் என்ன கிடைக்கும்? அது ஆங்கிள் UOT, ஆங்கிள் TOS, ஆங்கிள் SOR. இந்த 3 சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் UOR கிடைக்கும். ஆங்கிள் UOR. ஆங்கிள் UOR ப்ரொட்டக்டரில் பாருங்கள், இந்த OUங்கிற ஆமுக்கும் ORங்கிற ஆமுக்கும் இடையில மேக் பண்ணுற ஆங்கிள் தான் ஆங்கிள் UOR. இப்போ ORங்கிற ஆம் வந்து 85 வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. ஆங்கிள் UOR is equal to 85 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த 3யும் கம்பைன் பண்ண போகிறோம். தட் இஸ் TOS, SOR and QOR. இந்த 3யும் கம்பைன் பண்ண போகிறோம். நமக்கு அப்போ கிடைக்கிறது என்னது? TOQ கிடைக்கும். ஆங்கிள் TOQ. OTங்கிற ஆமுக்கும் OQங்கிற ஆமுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். இப்போ OT வந்து 20 வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. OQங்கிறது வந்து 145 டிகிரி வழியாக பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ நமக்கு வந்து TOQ ஆங்கிள் எப்படி கிடைக்கும்? ஆங்கிள் TOQ is equal to 145 minus 20, 125 டிகிரி. இப்போ நம்ம வந்து அவுட்டர் சர்க்கிள் ஆங்கிள் தான் எடுத்துருக்குறோம். லெஃப்ட் டு ரைட் அவுட்டர் சர்க்கிள் மெஷர்மெண்ட்டு தான் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த 3யும் கம்பைன் பண்ண போகிறோம். ஆங்கிள் SOP. ஆங்கிள் SOPங்கிறது வந்து OSங்கிற ஆமுக்கும் OPங்கிற ஆமுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். OQ வந்து 180 வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. OS வந்து 55 டிகிரி வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. ஸோ ஆங்கிள் SOP is equal to 180 minus 55, that is equal to 125 degree angle. Angle SOP is equal to 125 degree. நெக்ஸ்ட்டு 4 ஆங்கிள்ஸ் வந்து கம்பைன் பண்ணலாம். இந்த 4 ஆங்கிள்ஸும் ஆங்கிள் UOT, TOS, ஆங்கிள் SOR, ஆங்கிள் QOR. இந்த 4ஐயும் கம்பைன் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆங்கிள் வந்து UOQ. ஸோ நெக்ஸ்ட் ஆங்கிள் இஸ் ஆங்கிள் UOQ. ஆங்கிள் UOQங்கிறது OUங்கிற ஆமுக்கும் OQங்கிற ஆமுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். OU வந்து 0 டிகிரி வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. OQங்கிறது 145 டிகிரி வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. ஸோ ஆங்கிள் UOQ is equal to 145 டிகிரி. நெக்ஸ்ட்டு இந்த 4 ஆங்கிள்ஸையும் கம்பைன் பண்ணணும். ஸோ ஆங்கிள் TOS, ஆங்கிள் SOR, ஆங்கிள் QOR, ஆங்கிள் POQ. ஸோ திஸ் ஆங்கிள் we need. இந்த ஆங்கிள் தான் நமக்கு தேவை. ஸோ என்ன கிடைக்கும்? கம்பைன் பண்ணால் TOP கிடைக்கும். ஆங்கிள் TOP. ஆங்கிள் TOPங்கிறது OTங்கிற ஆமுக்கும் OPங்கிற ஆமுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். இப்போ OP வந்து 180 வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. OT வந்து 20 டிகிரி வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. ஸோ ஆங்கிள் TOP is equal to 180 minus 20. So this one is angle TOP. 160 டிகிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து UOP. ஆங்கிள் UOP. ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஆங்கிள் UOP is equal to நமக்கு தெரியும் ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரி. Did you include angles such as TOQ? ஆங்கிள் TOQ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எஸ். விச் செட் ஆஃப் மார்க்கிங்ஸ் டிட் யூ யூஸ், இன்னர் ஆர் அவுட்டர்? கம்பைன்ட் ஆங்கிள் எல்லாத்துக்குமே அவுட்டர் மார்க்கிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னர் மார்க்கிங்கும் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் TOS?
டிஓஎஸ். டிஓஎஸ் இது வந்து 20. ஸோ 55 minus 20, 35. Angle TOS is equal to 35 degree. Can you use the numbers marked to find the angle without counting the number of markings? எஸ். எதனால் நம்ம வந்து இந்த ப்ரொடெக்டரில் இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், கவுண்ட் பண்ணாமல். Here OT and OS pass through the numbers 20 and 55 on the outer scale. How many units of 1 degree are contained between these two arms? இந்த ரெண்டு ஆர்ம்ஸ்க்கும் இடையில 55லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 20 மைனஸ் பண்ணி 35 டிகிரி. Can subtraction be used here? Yes. How can we measure angles directly without having to subtract? நம்ம வந்து ஆங்கிளை வந்து சப்ட்ராக்ட் பண்ணாமல் எப்படி வந்து ஆங்கிளை மெஷர் பண்ணுறது? ப்ரொடெக்டரோட சென்டரும் ஆங்கிளோட வேர்டெக்ஸும் கோயின்சைட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு ஆர்ம் வந்து 0 டிகிரி வழியாக பாஸ் த்ரூ ஆகிற மாதிரி ப்ரொடெக்டரை அலைன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக ஆங்கிளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஆங்கிள் ஏஓபி என்ன அப்படின்னா, ஆங்கிள் ஏஓபி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இன்னர் மார்க்கிங் வந்து ஓஏங்கிறது வந்து 80 வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. ஸோ ஆங்கிள் இஸ் 80 டிகிரி. சப்போஸ் ஆங்கிள் வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொசிஷனில் இருக்க ஆங்கிள். இப்போ நம்ம ப்ரொடெக்டரை என்ன பண்ணுவோம், அகைன் ப்ரொடெக்டரோட சென்டரும் வேர்டெக்ஸும் கோயின்சைட் ஆகிற மாதிரி ப்ரொடெக்டரை வச்சுட்டு அந்த ஒரு ஆர்ம் 0 டிகிரி வழியாக பாஸ் த்ரூ ஆகிற மாதிரி நம்ம வந்து அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணாமையே இந்த ஆங்கிளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மேக் யுவர் ஓன் ப்ரொடெக்டர். நம்ம ப்ரொடெக்டரை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணி மார்க்கிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது. நம்மளும் ஓனாக வந்து ப்ரொடெக்டரை வந்து மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு ஷீட்டில் வந்து கன்வீனியண்ட்டாக எந்த ரேடியஸ்னாலும் எடுத்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். அதை ஷீட்லேருந்து கட் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் ஹாஃபாக அதை வந்து ஃபோல்டு பண்ணி அதுலேருந்து செமி சர்க்கிளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து 0 டிகிரி 180 டிகிரின்னு மார்க் பண்ணிக்கணும். எதனால், இது வந்து ஹாஃப் ஆஃப் 360 டிகிரி. ஸோ ஹாஃப் ஆஃப் 360 டிகிரி தான் நமக்கு வந்து 180 டிகிரிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த செமி சர்க்குலர் ஷீட்டையும் ஈக்குவல் ஹாஃபாக ஃபோல்டு பண்ணணும். அந்த க்ரீஸில் நம்ம வந்து என்ன மார்க் பண்ணணும், இது வந்து 1/2 ஆஃப் 180 டிகிரி. 180 டிகிரியில் பாதி, பட் 1/4 ஆஃப் 360 டிகிரி. ஸோ 1/4 ஆஃப் 360 டிகிரி, தட் இஸ் என்னது 90 டிகிரி. ஸோ இதில் வந்து 90 டிகிரி வந்து மார்க் பண்ணிடணும். அகைன் திரும்பவும் அந்த ஷீட்டை வந்து ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த க்ரீஸில் வந்துட்டு இப்போ இங்கே வந்து மார்க் பண்ணணும். என்ன மார்க் பண்ணணும் இதுங்க அப்படின்னா 1/2 ஆஃப் 90 டிகிரி, அதுவே 1/4 ஆஃப் 180 டிகிரி, 1/8 ஆஃப் 360 டிகிரி. ஸோ த வேல்யூ இஸ் 45 டிகிரி. இப்போ இங்கே வந்து 45 மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு க்ரீஸ் கிடைக்கும் இல்லையா, ஈக்குவலாக நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனால இது வந்து 180லேருந்து 45 மைனஸ் பண்ணி நமக்கு வந்து 135 கிடைக்குது. திருப்பியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 0 to 45 டிகிரி இருக்கிறதையே திருப்பியும் ஃபோல்டு பண்ணுறோம், ஈக்குவல் ஹாஃபாக ஃபோல்டு பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன ஆங்கிள் கிடைக்கும், 45ல் பாதி 22.5 டிகிரி வந்து கிடைக்கும். எப்போதுமே ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் மேக் பண்ணிவிட்டு அன்ஃபோல்டு பண்ணிடுவோம் இல்லையா. இப்போ நமக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள்லையே இத்தனை க்ரீசஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் 22.5, செகண்ட் ஒன் இஸ் 45, 45 + 22.5 இஸ் 67.5, 67.5 + 22.5 இஸ் 90. ஸோ எவ்ரி இதில் வந்து 22.5 ஆட் ஆகிருக்கு. இன் ஃபிகர் 2.9 இங்கே
We have AOB, BOC, COD, DOE, EOF, FOG, GOH, HOI, all are ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி இன்டர்வல்லையும் நமக்கு என்ன இருக்குது, 22.5 டிகிரி. நம்ம ஈக்குவலாக தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே 22.5 டிகிரி அப்படிங்கிறதுனால இது வந்து ஈக்குவலாக இருக்குது. 2.9ல் இதுவரை பேஜ் நம்பர் 39 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.